வணக்கம். செய்தி சுருக்கம். வயநாடு அமேதியில ராகுல் போட்டியிடுறாரு. காங்கிரஸ் தலைவர் ராகுல் எங்களோட ஸ்டேட்ல தான் போட்டியிடணும் அப்படின்னு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ்னு எல்லா மாநில தொண்டர்களும் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா ராகுல் எந்த முடிவையும் அறிவிக்கல. இந்த நிலையில அமேதி, வயநாடு தொகுதிகள்ல ராகுல் போட்டியிடுவார் அப்படின்னு காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் அந்தோணி சொல்லியிருக்காரு. He has given his consent, and that now I am very happy to inform you that Rahul Gandhi will contest from Wayanad parliamentary constituency from Kerala. While selecting Wayanad, there are many considerations. One of the major considerations was, since the request was mainly from Karnataka, Kerala and Tamil Nadu. ராகுல தோக்கடிப்போம் அப்படின்னு இத்தனை பேரு சொல்றாங்க. கேரளாவில் ராகுல் போட்டியிடுறத பத்தி நிறைய பேரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. கேரளால போட்டியிட போற காங்கிரஸ் தலைவர் ராகுல தோற்கடிப்போம் அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத் சொல்லியிருக்காரு. The decision of the Congress party to field Mr. Rahul Gandhi from Wayanad in Kerala shows that their priority now is to fight against the left in Kerala. This is something which we will strongly oppose, and in this election we'll work to ensure the defeat of Rahul Gandhi in Wayanad. பிஜேபிக்கு ராகுல் போட்டி இல்ல, எங்களுக்கு தான் போட்டி அப்படின்னு கேரள முதல்வர் பினராயி சொன்னாரு. ராகுலுக்கு பயம் வந்துடுச்சு அப்படின்னு சீதாராம் யெச்சூரியும் அமேதியில தோத்துருவோம் அப்படின்ற பயம் வந்ததுனால தான் அவரு கேரளாக்கு வந்துட்டாருன்னு அமித்ஷாவும் சொன்னாரு. ரெடியா இருக்கு PSLV C-45 ராக்கெட். எமிசாட்டோட சேர்த்து 29 செயற்கைக்கோள்களை PSLV 45 ராக்கெட் மூலமா நாளைக்கு விண்ணில் செலுத்தப்பட இருக்கு. ராணுவ பயன்பாட்டுக்கான எமிசாட் செயற்கைக்கோள்களை இஸ்ரோ தயாரிச்சிருக்கு. 436 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் ராணுவத்தோட உளவு பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் அப்படின்னு இஸ்ரோ செயலர் உமா மகேஸ்வரன் சொல்லியிருக்காரு. துப்பாக்கியால சுட்ட IPS அதிகாரி. சிதம்பரம் லோக்சபா தொகுதியில தேர்தல் போலீஸ் பார்வையாளரா ஹரியானாவை சேர்ந்த IPS அதிகாரி ஹேமந்த் கல்சன் நியமிக்கப்பட்டிருந்தாரு. அரியலூர் கலெக்டர் ஆபீஸ்க்கு எதிரில் இருக்க அரசு சுற்றுலா மாளிகையில தங்கியிருந்த ஹேமந்த் திடீர்னு நள்ளிரவுல வெளியே வந்து பாதுகாப்புக்காக நின்றுட்டு இருந்த போலீஸோட துப்பாக்கிய வாங்கி 9 வாட்டி வானத்தை பார்த்து சுட்டாராம். அப்ப அவரு மதுபோதையில இருந்ததா சொல்லப்படுது. இந்த தகவலை தெரிஞ்சுட்டு கொஞ்ச நேரத்திலேயே கலெக்டர் விஜயலட்சுமி அப்படின்னு எல்லா அதிகாரிகளும் வந்தாங்க. விசாரணைக்கு அப்புறம் ஹேமந்த் கல்சனை தேர்தல் பணியிலிருந்து இந்திய தேர்தல் கமிஷன் ரிலீஸ் பண்ணிடுச்சு. வேட்பாளர்களை செருப்பு போடாம வாங்க அப்படின்னு சொல்றாங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் நயனார்குப்பம் பகுதியில 20 வருஷமா ரோடு, தண்ணி அப்படின்னு எந்த அடிப்படை வசதியும் செய்யல அப்படின்னு அந்த பகுதி மக்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இதனால வர்ற லோக்சபா தேர்தலை புறக்கணிக்க போறதா அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஓட்டு கேட்க வர வேட்பாளர்கள் செருப்பு போடாம வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிருக்காங்களாம். எங்களுக்கு சாலை வசதி கிடையாது. எங்களுக்கு நாங்க வரி செலுத்துறோம், எல்லாமே செலுத்துறோம். அந்த பணம்லாம் எங்க போகுது? எங்களுக்கு ரோடு வசதி இல்லாத நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம். 12 மணிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னா இந்த ரோட்ல போறதுக்கு வர்றதுக்கு வண்டி போன் பண்ணி வர வச்சா கூட வரமாட்டேன்றானுங்க. ஆம்புலன்ஸ் கூட வரமாட்டேங்குது. அப்ப நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் சொல்லி பார்ப்போம். எங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்தாதான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் நாங்க ஓட்டு போடுவோம். பலவீனமான அதிமுக அப்படின்னு ஆனந்த்ராஜ் சொல்லிருக்காரு. பல கட்சிகளோட அதிமுக கூட்டணி வச்சிருக்கிறது அவங்களுடைய பலவீனத்தை காட்டுவதா நடிகர் ஆனந்த்ராஜ் சொல்லிருக்காரு. ஜெயலலிதா சேர்த்து வச்ச 44% ஓட்டுகளை இப்போ தலைவர்கள் தாரை வாத்துட்டாங்க அப்படின்னு தெரிவிச்சாரு. அதிமுகவோட பையில இருக்கிற வாக்கு வங்கியை இன்னொருத்தருக்கு தாரை வார்த்து தருவது. எடுத்துக்கங்க எல்லாரும். அம்மா சேர்த்து வச்ச 44% ஆளால் கொஞ்சம் பிரிச்சுட்டு போங்க. பாமக கொஞ்சம் பிரிச்சுட்டு போங்க, இந்த பக்கம் விஜயகாந்த் கட்சி கொஞ்சம் பிரிச்சுட்டு போங்க, இந்த பக்கம் எல்லாரும் எடுத்துக்கிட்டு போங்கன்னு தாரை வார்த்து தருவது. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल CEO has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள். தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள். தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.